வணக்கம். ஈகோ, வலை, அதிலிருந்து தப்பிக்கும் வழி, சூரா அல் கசஸ்லிருந்து சில நடைமுறை வாழ்க்கை பாடங்கள், மனித உறவுகள்ல இருக்கிற சிக்கல்களை புரிஞ்சுக்க போறோம். வாங்க இந்த சுவாரஸ்யமான அலசலுக்குள்ள நேரா போகலாம். யோசிச்சு பாருங்க, யாருக்காவது நாம ரொம்ப நல்ல மனசோட உதவி பண்ணிருப்போம். ஆனா கொஞ்ச நாள்லயே அடப்பாவமே உனக்கு போய் உதவி பண்ணுமென்னு தலையில அடிச்சுக்கிற நிலைமை வந்திருக்கா? நிறைய பேருக்கு இந்த அனுபவம் கண்டிப்பா இருக்கும். இவங்க ஒரு டாக்ஸிக் ஆளுன்னு அப்புறமா தான் தெரிய வரும். இது எதுவும் இன்னைக்கு நேத்து நடக்கிற விஷயம் இல்ல, காலங்காலமா நடந்துட்டு வர்றதுதான். இதை ஒரு வரலாற்று சான்றோட ஒப்பிட்டு பார்க்க போறோம். கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மூசா நபியின் கதை, நெருக்கடியான நிலையை விளக்கும் ஒரு வரலாற்று பகுப்பாய்வு. இதுதான் நம்மோட முதல் பகுதி. இந்த சம்பவம் ரொம்பவே ஃபாஸ்டா நடக்கிற ஒரு சீக்வென்ஸ். முதல் நாள் உதவி கேட்டு வந்த ஒருத்தருக்காக மூசா நபி எதிரிய தாக்குறார். ஆனா அது எதிர்பாராத விதமா அந்த எதிரியோட மரணத்துல முடிஞ்சிடுது. அன்னைக்கு ராத்திரியே அவர் இறைவன் கிட்ட ரொம்ப ஆழமா கண்ணீரோட மன்னிப்பு கேட்கிறார். சரி, 2வது நாள் என்னாச்சுன்னு நினைக்கிறீங்க? எந்த மனுஷனுக்காக அவர் இவ்ளோ ரிஸ்க் எடுத்து உதவி பண்ணாரோ அதே ஆள் அவர் அப்படியே காட்டி கொடுக்கறான். அந்த துரோகத்தை உணர்ந்த முதல் நிமிஷத்திலேயே இது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த ஊரை விட்டே தப்பிச்சு போறார். எவ்வளவு பெரிய ட்விஸ்ட் பாத்தீங்களா? பகுதி 2. தவறான நபருக்கு உதவுதல், குருட்டு அனுதாபத்தின் ஆபத்து. இதுக்கு பின்னால இருக்கிற உள்ளவியல் என்னன்னு தெரியுமா? ஒரே ஒரு அனுதாப புள்ளி அப்படிங்கிற ஒரு பெரிய வலை. மூசா நபி உதவி கேட்டவர் தன்னுடைய சொந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற அந்த ஒற்றை காரணத்துக்காக மட்டும்தான் உதவி செஞ்சார். இது அப்படியே நம்ம லைஃப்ல கனெக்ட் பண்ணி பாருங்களேன். நாமும் கூட ஒருத்தரோட கஷ்டத்தை பார்த்தோ அல்லது நாம கடந்து வந்த அதே கஷ்டத்தை இன்னொருத்த படுறத பார்த்தோம் உடனே உருகி போய் உதவி பண்ண போயிடுவோம். ஆனா அவங்களோட உண்மையான கேரக்டர் என்னன்னு நாம கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்ல. இது உண்மையிலே ஒரு பெரிய ஆபத்துங்க. அப்படியானா நம்மோட நல்லெண்ணத்தை மிஸ்யூஸ் பண்ற இந்த மாதிரி ஆட்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? இவங்களோட ரெட் ஃபிளாக்ஸ், அதாவது எச்சரிக்கை அறிகுறிகளை நீங்க கண்டிப்பா கவனிச்சாகணும். இவங்க எப்பவுமே உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ஏதோ ஒரு பொதுவான பலவீனத்தை பயன்படுத்தி ஈஸியா சிம்பத்தி கிரியேட் பண்ணுவாங்க. எப்ப பார்த்தாலும் சொந்தக்காரங்களை பத்தியோ மத்தவங்கள பத்தியோ குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தங்களை எப்பவுமே ஒரு பாதிக்கப்பட்ட நபரா மட்டுமே காட்டிக்கொள்வாங்க. அப்புறம் மிக முக்கியமானது, நீங்க மேற்கொண்டு உதவி செய்யலன்னு சொன்ன உடனே அப்படியே உங்க மேலேயே திரும்பி உங்களை தாக்க தொடங்குவாங்க. இதான் அவங்களோட ட்ரிக். பகுதி 3. ஆத்திரமூட்டும் வலை. பாதிக்கப்பட்டவர் எப்படி தாக்குபவராக மாறுகிறாருன்னு பாப்போம். மூசா நபி கிட்ட உதவி கேட்ட அதே நபர் தன்னோட தப்ப மூசா நபி சுட்டிக்காட்டின உடனே எப்படி பேசுறார் தெரியுமா? நேத்து ஒருத்தனை கொன்னது போல என்னையும் கொல்ல பாக்குறியா? நீ இந்த பூமியில ஒரு சர்வாதிகாரியா மாற துடிக்கிறாய் ஆன்னு பழி போடுறான். யோசிச்சு பாருங்க, நாம ஒருத்தருக்கு செஞ்ச உதவியை வசதியா மறந்துட்டு நம்ம கேரக்டரையே டேமேஜ் பண்ற மாதிரி போய் குற்றச்சாட்டுகளை வைக்கும்போது அது எவ்வளோ பெரிய வலியை தரும். ஒரு தந்திரக்காரர் உங்களை எப்படியெல்லாம் ஆத்திரமூட்டுவார் என்பதற்கு இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். பகுதி 4. சரியான பதிலடி. நச்சுத்தன்மையான மோதல்களில் இருந்து எப்படி விலகிச் செல்வது? இந்த மாதிரி இடத்துல நம்மோட இயல்பான ரியாக்ஷனுக்கும் இறைநெறி காட்டுற விவேகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம கண்டிப்பா கவனிக்கணும். நம்மோட இயல்பான ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? பயங்கரமா கோபம் வரும், திருப்பி அடிக்கணும்னு தோணும், நான் அப்படி செய்யலைன்னு மணிக்கணக்கான்னு விளக்கம் கொடுப்போம். முக்கியமா நம்ம ஈகோவை காப்பாத்த போராடுவோம். ஆனா இறைநெறி காட்டுற வழி என்ன சொல்லுது தெரியுமா? முழுமையான மௌனம். அந்த இடத்த விட்டு உடனே பின்வாங்குவது, அப்படியே அமைதியா விலகிச் செல்வது, அவ்வளோதான். இதை பிராக்டிக்கலா எப்படி செய்யறதுன்னு ஒரு 3 ஸ்டெப்ஸ்ல பார்க்கலாம். முதல் ஸ்டெப், திருப்பி தாக்காதீங்க, உங்களை நியாயப்படுத்தியும் பேசாதீங்க. 2வது ஸ்டெப், அப்படியே முதுகு திருப்பி கிளம்புங்க, அந்த சூழ்நிலையை விட்டு உடனே வெளியே வந்துருங்க. 3வது ஸ்டெப், அந்த சம்பவத்தை பத்தின எல்லா நினைவுகளையும் விவாதங்களையும் அதோட முடிச்சுக்குங்க. இதை பார்க்கும்போது என்னடா அது கோலத்தனம்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா இல்ல நண்பர்களே, இதுதான் உச்சகட்ட விவேகம். இதுதான் மிக சிறந்த டேமேஜ் கண்ட்ரோல். பகுதி 5. இரையச்சம் தருவது உண்மையான விவேகம். சூரா அல்-அன்ஃபால்ல வர்ற 29வது வசனம் இதை ரொம்ப ஆழமா சொல்லுது. இறைவனோட கோபத்துக்கு அஞ்சுறத மட்டும்தான் உண்மையான விவேகத்துக்கான அடிப்படைன்னு இந்த வசனம் நமக்கு உணர்த்துது. நம்ம இறைவனுக்கு அஞ்சி நடக்கும்போது அவன் நமக்கு உண்மையா உணரும் ஆற்றல, ஒரு ஸ்பெஷல் பவரை வழங்குறான் அப்படிங்கிறத இது ரொம்ப தெளிவா விளக்குது. அந்த ஸ்பெஷல் பவர் தான் ஃபுர்கான். அதாவது எது உண்மை, எது பொய், எது சரி, எது தவறு, இதை ரொம்ப தெளிவா பிரித்து பார்க்க இறைவனால் வழங்கப்படுற ஒரு பிரத்யேக திறன். இந்த திறன் நம்ம கிட்ட இருந்தா மட்டும்தான் மத்தவங்க உருவாக்குற அந்த போலியான எமோஷனல் வலைக்குள்ள சிக்காம நம்மால ஈஸியா தப்பிக்க முடியும். இப்போ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய ஒரு அற்புதமான லைஃப் லெசன் என்னன்னா, உண்மையான வலிமை அப்படிங்கிறது உங்களை ஏமாத்த நினைப்பவன ஒரு வாக்குவாதத்துல தோற்கடிக்கிறது கிடையாது. மாறாக இறைவனோட விவேகத்தை பெறுவதற்காக உங்களோட சொந்த ஈகோவை நீங்க ஜெயிக்கிறீங்க பாத்தீங்களா, அதுல தான் உண்மையான வலிமையே அடங்கியிருக்கு. மூசா நபி தன்னை ஆத்திரமூட்டினவன் கிட்ட நின்னு சண்டை போடல, தன் ஈகோவை அடக்கினார், அமைதியா அந்த இடத்த விட்டு நகர்ந்தார். அந்த செயல் தான் அவரை பாதுகாத்துச்சு. இறுதியா நான் உங்களை நோக்கி ஒரு ஆழமான கேள்வியை வைக்கிறேன்.
சூழ்நிலைகள் எப்படி உண்மையில இருக்கோ அதை அப்படியே பார்க்கணும்னு நீங்க இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறீங்களா? இல்ல இந்த தந்திரக்காரர்கள் உங்களுக்கு எப்படி போலியா ஒரு விஷயத்தை காட்டுறாங்களோ அதை அப்படியே கண்மூடித்தனமா நம்பிடுறீங்களா? இந்த விவேகத்தையும் தெளிவையும் நாம் ஒவ்வொருவரும் நம்ம அன்றாட வாழ்க்கையில தேடணும். கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. இந்த தொகுப்பை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நன்றி.